7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி த்ரிபிர்குணமைர்பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேவ்யः பரமவ்யயம் दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायां एतां तरन्ति ते. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல்ல ஆத்ம வித்தையை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். தன்னுடைய சிஷ்யனாக சரணாகதி பண்ண துன்பம் தாளாமல் துடிச்ச அந்த அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலமாக நம்ம சமஸ்த மனித குலத்தில் இருக்கின்ற அனைவருடைய பிரச்சனைக்கும் உரிய தீர்வாகிய அந்த ஆத்ம ஞானம். நான்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஆத்மான்னு ஒரு அம்சம் இருக்குது, அனாத்மா அம்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்த்தோம். முதல் 6 அத்தியாயம் அந்த ஜீவனுடைய சொரூபத்தை சொல்லப்பட்டது. நான்கிறதுல 2 அம்சம் இருக்குது. ஆத்மா அழியாததாக இருக்கின்றது. உண்மையில் நீ அந்த அழியாத ஆத்மஸ்வரூபம் எந்தவித துக்கத்தினாலும் பாதிக்கப்படாத அந்த ஆத்மஸ்வரூபம். அதனால் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். ஞான யோகத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அந்த ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாவனையை மாற்றுறது, நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம கர்மம் பண்ணும்போது எந்த விதமான பாவனையோடு நம்ம செயல் புரியணும். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கடமை செய்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதனுடைய பலன் எப்படி வரணுங்கிறத தீர்மானிக்கின்ற பொறுப்பு உனக்கு கிடையாது அப்படிங்கிறார். உன்னால் என்ன பண்ண முடியாது, நீ வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும், கூலி கொடுக்கறது பகவான் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு இப்போ உன்னுடைய பிரயத்தனம் எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும் நீ பார்ப்ப. ஆனால் பகவான் உன்னுடைய புண்ணிய பாப்ப கணக்கோடு சேர்த்து டேலி பண்ணி பார்ப்ப. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேனே ஏன் எனக்கு தோல்வி வந்தது அப்படின்னு கேட்குறோம். பகவானுக்கு தெரியும் இந்த தோல்வியினால தான் உனக்கு வளர்ச்சி இருக்குன்னு அவருக்கு தெரியும். பெரிய வளர்ச்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு தோல்வியை கொடுக்கலாம். அதனால கஹனா கர்மனோ கதிகி அப்படின்னு பார்த்தோம். நமக்கு இந்த கர்மத்தினுடைய செயல் இப்படித்தான் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிர்ணயம் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணு, டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட் டு காட். உன்னுடைய கடமையை நீ செய்யி, பலனில் பற்று இல்லாமல் செய்யி. சுக துக்கே சமே கிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு நீ பிறருக்கு வழங்குபவனாக இரு அப்படின்னு பார்த்தோம். கர்மயோகத்தை நல்லா சொல்லிட்டு ஞான யோகத்தை எப்படி தியானம் பண்ணணுங்கிறத சொன்னார். தியான யோகத்தில் எப்படி இந்த ஆத்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உபாயம் சொன்னார், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம 7வது அத்தியாயத்திலிருந்து ஈஸ்வரனுடைய தத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்கோ, மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் இருக்கோ, அதுபோல் ஈஸ்வரன்கிட்ட 2 அம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வரன் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல சின்ன பிள்ளையில கோயிலில் போய் ஒரு இடத்துல ஒரு வடிவத்தில் ஒரு பெயரோடு இருக்கின்ற அந்த இறைவனை தான் நமக்கு குழந்தையிலேருந்து நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. அது என்னது, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி. அப்புறம் அடுத்து எப்படி சொல்ல போகிறோம், நம்ம இறைவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். அப்போ அந்த ஈஸ்வரனுடைய தத்துவார்த்தமான உபதேசத்தை பண்ணுற இறைவன் எங்கெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறார். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்னி சசி சூரியயோ. இல்லை இருக்கேன், நான் டேஸ்ட்டு நான் தான், சுவை நான் தான், மனம் நான் தான், எல்லா கலர் நான் தான், எல்லாமாகவும் நான் தான் இருக்கேங்கிறார் பகவான். பகவான்கிட்ட 2 அம்சம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்மக்கிட்ட எப்படி ஆத்மா அம்சம் அனாத்மா அம்சம் இருக்கோ அதுபோல் பகவான்கிட்டையும்
பிரம்ம அம்சம், மாயா அம்சம். மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. இருப்பது எல்லாம் இறைவனை தவிர ஒன்றும் இல்லை. சூத்திரே மணிகணா இவ அப்படின்னு பார்த்தோம். எப்படி மணிகள் எல்லாம் ஒரு நரம்பில் கோர்க்கப்பட்டிருக்கோ, ஒரு வயரில் கோட்டிருக்கோ, அதுபோல் ஒரு சூத்திரத்தில் ஒரு கயரில் கெட்டப்பட்டிருக்கிற மாதிரி இந்த உலகம் அனைத்திற்கும் ஆதாரமாக இறைவன் தான் இருக்கின்றார். இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இறைவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம், இன்னொன்று மாறாத அம்சம். நாம ரூபங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, மாறாத அம்சம் நகை மாறிக்கிட்டே இருக்குது. வளையல், கம்மல், மூக்குத்தி, இன்னும் என்னென்னலாம் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு ஆதாரமான மூலப்பொருளான தங்கம் மாறாமல் இருப்பது போல இந்த மெய்ப்பொருள்தான் இந்த ஜெகத்தாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு ஒரு பெரிய உண்மையை பகவான் சொல்கிறார். சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு கேள்வி வரும், எல்லாமே இறைவன் தான் அப்படின்னா ஏன் கஷ்டம் வருது? இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம பகவான் சொல்கிறாரு, இதுதான் உனக்கு மாயை விளையாடுது அப்படிங்கிறார். அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 13 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்னு பார்த்தோம். ஏன் நம்ம துன்பப்படுவதற்கு காரணம், எதனால நம்ம கஷ்டப்படுறோம்? திரிபிர் குணமைர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜகத்து மோகிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம். இந்த 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மெய்ப்பொருளிலிருந்து உண்டான மாயையினால் உண்டான இந்த முக்குணங்களினால் என்ன பண்ணியிருக்கு, இந்த முழுமையான இந்த உயிர்கள் அனைத்தும் மோகிதம், அறிவில் மயக்கம் அடையப்பட்டிருக்கு. மாயா சக்தி என்ன பண்ணிருச்சு, எல்லாரையும் மயக்கிருச்சு. மயக்கி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு தப்பான சிந்தனையை உண்டு பண்ணிருச்சு. ந அபிஜானாதி, யார் அபிஜானாதி? மோகிதம் ந அபிஜானாதி. இந்த அறிவில் மயக்கம் அடைந்தவன் அதை அறிவதில்லை. இப்போ நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரியே உலகத்தையும் 2 அம்சம் இருக்குது. இந்த மாயை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த மாறுகின்ற அம்சத்தில் ஏதோ சுகம் இருக்கிறது மாதிரி ஒரு பிரமையை நமக்கு உண்டு பண்ணி மேலும் மேலும் என்ன பண்ணுறோம், இந்த மாறுகின்ற அம்சத்திலேயே சுகத்தை தேடித்தே இருக்கும். உண்மையில் அது என்னது, மாறுகின்ற அம்சம். அதை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தான் நமக்கு பிடிச்சி எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நல்லா ஊனப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கட்டையை பிடிச்சி எந்திரிச்சா என்ன பண்ண முடியும், நம்மளால் எந்திரிக்க முடியும். அதுவே லொடலோட ஆடிட்டு இருக்கிறத போட்டு பிடிச்சி எந்திரிச்சா என்ன ஆகும், நமக்கு விழுந்துடும். அதே மாதிரி நம்ம எதை சார்ந்து இருக்கணுமோ அதை சார்ந்து இல்லாமல் எதை சார்ந்து இருக்கக்கூடாதோ அதை சார்ந்து இருக்கும். உயிர்களை, உடைமைகளை, உறவுகளை, உலகத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதி எனக்கு அதில் கிடச்சிரும், எனக்கு அதுதான் பாதுகாப்பு கொடுக்கின்றது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை தப்பான ஒரு எண்ணத்தை இந்த மாயா சக்தி உண்டு பண்ணியிருக்கு. அதனால் என்ன பண்ண முடியல, இதுதான் நமக்கு துன்பத்திற்கு காரணம். இந்த மாயா சக்தி நம்மளுடைய அறிவை மயக்கி இருக்கிறதுனால நமக்கு உண்மையிலேயே நிம்மதி எங்கே இருக்குன்னு தெரியல. உண்மையிலேயே தூக்கத்தில் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ஒரு பொருள் இல்லாமல், யாரு கூட இல்லாமல். நம்ம என்ன நினைக்கிறோம், இது கிடச்சிட்டா நிம்மதி, அது கிடச்சிட்டா நிம்மதி. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பொருள்களில் நிம்மதி இருக்குது, உறவுகளில் நிம்மதி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை முழிச்ச உடனே இது நடந்துட்டா நிம்மதி, அது நடந்துட்டா நிம்மதின்னு நினைக்கிறோம். ஆனால் நிம்மதிக்கு ஒரு பைசா கூட செலவே இல்லை. அது என்ன பண்ணுறோம், நம்ம தப்பான இடத்துல ஒரு தேடுதலை உண்டு பண்ணுகின்றது. நமக்கே தெரியுது டைமை வேஸ்ட் பண்ணுறோம், ஃபோனில் வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியுது, ஆனாலும் வேஸ்ட்டு தான் பண்ணுறோம். அதுதான் அந்த மாயையுடைய ரொம்ப என்ன பண்ணுறதுக்கு, எப்போவுமே நம்மளை பிஸியாகவே வச்சுருக்கு. இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதை சாப்பிட்றணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் ஒரு கர்த்தృత్వ புத்தியை, இதை பண்ணிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், இதை மட்டும் முடிச்சுட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் என்ன பண்ணுறோம், இப்படியே நம்மளை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறது. மோகிதம் நபி ஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம். சரி, இதுதான் துன்பத்துக்கு காரணம். தப்பான இடத்துல நிம்மதி வேணும்னு நம்ம கேட்குறோம். எங்கே கிடைக்காதோ, கிடைக்காத இடத்துல கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டு இருக்கு. இருட்டுக்குள்ளே குருட்டு பூனையை, இல்லாத குருட்டு பூனையை தேடினது மாதிரி குருடேன் இருட்டுக்குள்ளே
குருட்டு பூனையை, இல்லாத குருட்டு பூனையை தேடுறது மாதிரி இல்லாத இடத்துல கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டு இருக்கோம். எதில்? உறவுகளில், உடைமைகளில், உலகத்தில். கொஞ்ச நாள் என்ன கிடைச்ச மாதிரி ஒரு பிரமை கிடைக்கும் நமக்கு. இது நடந்துட்டா நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது பின்னாடியே என்ன இருக்கும்? நமக்கு பெரிய துன்பமும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே தான் வரும். பொறுப்பு அப்படிங்கிற பேர் இருக்கும் நமக்கு. அந்த பொறுப்புங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்கோம்? நமக்கு விட முடியாது. புலி வாழை பிடிச்சது மாதிரி புலி வாழை பிடிச்சிட்டோம், விட்டால் கடிச்சிடும், விடலைன்னா அது இழுத்துட்டு போகிற போகணும். அதே மாதிரி தான் உலகம், உறவுகள் எல்லாமே. ஒரு உறவு அப்படின்னா நம்ம பிடிச்சிட்டோம், புலி வாழை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிடணும். அது எப்படிலாம் இழுத்துட்டு போதோ அப்படி போய்த்தான் ஆகணும். விட்டால் கடிச்சிக்கணும். இப்போ மோகிதம் ந அபிஜானாதி. சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா அடுத்ததில் சொல்கிறாரு, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. ஒரே வழி தான் இருக்குது. அந்த மாயாவிக்கிட்ட, அந்த மாயாதேவிக்கிட்ட சரணடைகிறது தவிர வேறு வழியே கிடையாது. மாயை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ஒருத்தர் முன்னாடி பரமாத்மா சாமிஜிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இப்போ மாயை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னா நம்ம மாயவே கும்பிடலாம், மாயை வழிபட்டால் போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்போ அவர் பதில் சொன்னார், நம்ம அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈஸ்வரன் வேற, மாயை வேற கிடையாது. ஈஸ்வரன், மாயைக்கு தான் ஈஸ்வரன்கிற பேர் கொடுத்துருக்கோம். இப்போ யார் நம்ம கெட்டி போட்டாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? நம்மளை அவுத்து விட முடியும். இப்போ தெய்வீ ஹேஷா குணமயி, அது எப்படி இருக்குது? 3 குணங்களை சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால தான் மோகினின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாய மோகினி. அந்த அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு? அமிர்தம் வந்துருச்சு. வந்த உடனே என்னாச்சு? ஒரு மோகினி வந்த உடனே அசுரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அது பின்னாடியே போயிட்டாங்க. அதே மாதிரி அமிர்தம் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆனால் என்ன, இந்த மாய மோகினி என்ன பண்ணுது? எனக்கு என் பிள்ளை பேரம்பேத்திகள் அப்படின்னு என்ன பண்ணுது? ஒன்னொன்னையா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பொறுப்புன்னு பேரில் பட்டில் போய் மாட்டிக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறோம்? தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த 3 குணமான அந்த மாயை ஈஸ்வரனை சார்ந்துள்ள மாயை. தெய்வீ 4 அம்சம் கொடுத்துருக்கு. அது ஈஸ்வரனை சார்ந்தது, அதாவது பிரம்மத்தை சார்ந்தது, மெய்ப்பொருளை சார்ந்தது. அந்த மாறுகின்ற அம்சத்தை சார்ந்திருக்கின்ற இந்த மாறாத அம்சத்தை சார்ந்திருக்கின்ற இந்த மாறுகின்ற அம்சம். குணமயி 3 குணம் வடிவானது. மம மாயா என்னுடைய மாயை. துரத்தியானா ஈஸிக்குள்ளே என்ன பண்ண முடியாது? கடக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுவோம். அதுதான் அந்த மாயையோட விசேஷம். தெரியாமல் தப்பு பண்ணுறது அது வேற. தெரிஞ்சே என்ன பண்ணுவோம்? நம்மளால் அதிலிருந்து விட முடியாது. நம்மளால் அதுதான் அடர்த்தியானது, கனமானது. துரத்தியா, இதை நம்ம இதில் நமக்கு இஷ்டம் வச்சோம், இது நமக்கு எதிர்பார்ப்பு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டுன்னு தெரியும் நமக்கு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த எதிர்பார்ப்பை விட முடியாது. ஒரு நப்பாசை வந்துடும், இது நடந்துட்டா நல்லா இருக்குமே, எப்படியாவது இதை நடத்திட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. பகவான் மாயை அதுக்கு மேலே விசேஷமானது. நம்ம எதை கேட்குறோமோ அதை மட்டும் கொடுக்க, மற்ற எல்லாம் வரும் நமக்கு. நம்ம வீக் பாயிண்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக அடி விழும் அந்த இடத்துல நமக்கு. அதான் தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா, கடப்பதற்கு மிக மிக அரிதானது. இப்போ இதே பிரச்சனை அடுத்த வீட்டுக்காரங்க பிரச்சனைக்கெல்லாம் ஏகப்பட்ட அறிவுரை சொல்லுவோம் நம்ம. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை அதுக்கு மேலே ஒன்று வரும். நம்மளும் எவ்வளவோ பிளான் பண்ணுவோம், இப்படி நடந்தால் அப்படி பண்ணிடணும், அப்படி நடந்தால் அப்படி பண்ணிடணும், ஏகப்பட்ட பிளான் பண்ணுவோம். எல்லாம் பிளான் பண்ணி வை, அதுக்கு மேலே நான் ஒன்று தர்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவார் பகவானோட சிருஷ்டி. அப்படி தான் இருக்குது. சரி, யார் தான் இதுலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னா, மாமேவ ஏ பிரபத்தியந்தே, யார் முழுமையாக சரணாகதி பண்ணுறாங்களோ, உன்னை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சரணாகதி, முழு சரணாகதி, இறைவனை முழுமையாக சார்ந்து. சரணாகதினா என்ன? கீதையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதுபடி வாழ்கிறதா சரணாகதி. சும்மா போய் அங்கே போய் விபூதி பட்டையாக அடிச்சுட்டு இஷ்டம் போல் வாழ்கிறது கிடையாது சரணாகதி. பகவானுடைய வார்த்தையை வாழ்வது,
மாமேவ ஏ பிரபத்தியந்தே, யார் முழுமையாக பகவானை சரணாகதி பண்ணுகின்றார்களோ, மாயாம் ஏ தாம் தரந்தித்தே, அவங்கள மட்டும் என்ன பண்ணுறேன் நான் வந்து காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிற. யார் என்னை முழுமையாக சரணாகதி பண்ணுகின்றார், ஏன்னா பகவான் வந்து கொடுத்துட்டார், இதுதான் உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன், இது இருந்தால் நீ மாயிலேருந்து வெளிவந்துட முடியும் அப்படின்ட்டார். எது இருந்தால் எத்தான் முதல்ல சொல்லியிருக்கார், ரசோகம் அப்சு கவுந்தே, பார்க்குறது எல்லாத்தையும் இறைவனா பார்த்துரு அப்படின்ட்டு. பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாயை ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ ஒரு பொருள் இல்லை. ஏன்னா நீ விரும்பினாலும் இறைவன் தான், விரும்பலைனாலும் இறைவன் தான், உனக்கு பிடிச்சவங்கனாலும் இறைவன் தான், உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆள்னாலும் இறைவன் தான். அப்போ மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. சரணாகதி அப்படிங்கிறது நம்மளுடைய அகங்காரத்தை முழுமையாக வந்து கொடுத்துறது. இந்த இது ரவீந்திரநாத் டாகூர் ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். வந்து முதல்ல நிறைய கிவ் மீ த ஸ்ட்ரென்த், கிவ் மீ த ஸ்ட்ரென்த், இதுக்கு பலம் கொடு, இதுக்கு பலம் கொடுன்னு கேட்பார். கடைசியில் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு சரண்டர் ஆல் மை ஸ்ட்ரென்த், என்னுடைய பலத்தெல்லாம் நான் வந்து உன்கிட்ட கொடுத்துட்டேன், நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு துரும்பு குப்பை தூசி, நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, முழுமையாக சரணாகதி பண்ணுறது. நம்முடைய அகங்காரம் ஒட்டிக்கிட்டே நிற்கும், விடாது நமக்கு வந்து நம்ம இது அப்படி என்ன பண்ணுவோம், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் வந்து முழுமையாக சரணாகதி பண்ணுவது. யார் ஒருவர் தன் அனைத்தையும் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுறேன், மாயாம் ஏதாம் தரந்தி, அவர்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாயையிலேருந்து வெளிவர முடியும். நான் வழி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார், நான் உனக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் பண்ணாத, யூ ஜஸ்ட் ஃபாலோ. பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை நீ என்ன பண்ணு, கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணு, நீ இந்த மாயையிலேருந்து வெளி வந்துடுவ. நம்ம அடுத்ததில் இப்போ ஈஸ்வரனை பற்றி பார்த்தோம், இனி அடுத்து பக்தர்களை பற்றி சொல்கிறேன். இப்போ எப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத 15லேருந்து 23 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் பக்தி. நம்ம நினைக்கிறோம் நிறையா பக்தி இருக்குது, பக்தர்கள் நிறையா விதமாக இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறார். 15 நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமா மாயயாபஹிருத ஞானாஹ ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாஹ நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமா மாயயாபஹிருத ஞானாஹ ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாஹ. மக்களை முதல்ல ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று ஆஸ்திகர்கள், இன்னொன்று நாஸ்திகர்கள். அந்த காலத்தில் இருக்குது, இப்போ தான் நம்ம கடவுள் இல்லைங்கிற கும்பல்லாம் இப்போ வந்துச்சு, இல்லை எந்த காலமே இருந்திருக்கு. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே, என்னை துஷ்கிருதினக, துஷ்கிருதினகன பாபம் செய்தவர்கள், மூடாக அறிவில்லாதவர்கள். பாவம் செஞ்சால் அறிவு வேலை பார்க்க, பலருக்கு துன்பம் கொடுக்கறதுலையே சந்தோஷம் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நரா அதமாகான்னு போட்டு, அதமமான மனிதர்களே, கீழான மனிதர்கள், பாவம் செய்பவர்கள், நல்ல அறிவு இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாம் ந பிரபத்யந்தே, அவர்கள் என்னை வழிபடுவதில்லை, இறைவனை சார்ந்து இருப்பது இல்லை. இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவனுக்கு ஒரு பயமே வரும். நாஸ்திக கும்பல் வந்து ஏன் இந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஏன் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த இறைவன் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இல்லாததுனால. அதன் காரணமாக நமக்கு தப்பு பண்ணால் தப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை நமக்கு, அவனுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், மேலே மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ ந மாம் பிரபத்யந்தே, என்ன பண்ணலாவே, இறைவனை வணங்குவது இல்லை. மாயையா அபகிருத்த ஞானாகா, எதனால் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு மாயா சக்தி நல்லா என்ன பண்ணியிருக்கு, அவனை நல்லா மறைச்சி வச்சிருக்கு.
அடுத்த ஜென்மாவில் உன்னை பார்த்துக்கிறேன், இந்த வாட்டி ஆடு. நம்ம பிள்ளைகளே சில நேரம் பார்ப்போம், நல்லா ஆடுச்சுன்னு சொல்லி கேட்காதுன்னு தெரியும். சரிப்பா பின்னாடி வருவீங்களா, அப்போ பார்த்துக்கிறேன், நான் வந்து ஏன்ட்ட தானே வரணும், அந்நேரம் பார்த்துக்கிறேன். அது மாதிரி என்ன பண்ணுவார், ஒரு லாங் ரோப் அனுபவிச்சுக்கோ, அடுத்து உனக்கு நிறைய கஷ்டப்பட போகிற, அதனால இப்போ என்ஜாய் பண்ணு. இந்த இது கிருஷ்ணர் வந்து 100 தப்பு செய்கிறதுக்கு, ஆமாம், சிசுபாலனுக்கு வந்து 100 வாட்டி என்ன கொடுக்குறாரு, எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. 100 தடவை உனக்கு நீ என்னன்னாலும் தப்பு பண்ணிக்க, 100 தப்பு உனக்கு வந்து பெர்மிட்டட், அதுக்கப்புறம் அடி வாங்குவ நீ இருந்து அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண. மாயா அப்பகிருத்த ஞானாகா, அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு, மாயாதேவி அவனை நல்லாக கண்ணை மறைச்சிருக்கு. ஆசுரம் பாவம் ஆஸ்ருத்தாக, அதன் காரணமாக எப்படி இருக்காங்களா, அவங்க வந்து அசுர குணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம வாழ்க்கையில் 4 லட்சியம் பார்த்தோம். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம் சொல்லுவாங்க. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா, அர்த்த காமம் மட்டும்தான் முக்கியம். நிறைய பணம் வேணும், நான் கண்டபடி ஊர் சுற்றுவேன், இப்படி இருக்கிறாள். ஏர்ன் டு என்ஜாய், என்ஜாய் டு ஏர்ன். 5 நாள் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாடாக உழைக்கணும், அதுக்கப்புறம் 2 நாள் கழுதையாக போய் என்ன பண்ணணும். வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம நாடும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா சம்பாதிச்சு நல்லா ஊரை சுற்றி நல்லா உடம்புக்கு எடுத்துடணும், தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாக, எனக்கு பணம் சம்பாதிச்சு ஆகணும், அது எந்த வழியில் வந்தால் என்ன, எனக்கு பணம் வேணும். இப்போ அந்த அசுர குணம் உடையவர்களாக அந்த நாஸ்திகர்களை வர்ணிக்கிறார். இது எந்த காலத்தில் இந்த கூட்டம் இருந்திருக்கு, இது இப்படி தான் இருந்திருக்கு. ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாக, 4 குணம் சொல்கிறார். வந்து மூடாக, அவங்களுக்கு என்ன கிடையாது, விவேக சக்தி கிடையாது. இன்றைக்கி நான் தப்பு பண்ணுனா நாளைக்கு திரும்ப கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற அந்த விவேக சக்தி இல்லை. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் போட்டிருக்காரு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இன்றைக்கி நான் ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தேன்னா நாளைக்கு நான் இதை மாதிரி இதை விட பல மடங்கு நான் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிற அந்த விவேகம் இல்லை. மூடாக, துஷ்கிருதினக, அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறையா பாவம் மேலே மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மாயையா அபகிருத்த ஞானாக, நன்றாக மோகத்தினால் மாயா சக்தி என்ன பண்ணியிருக்கு, அவங்கள நல்லா மூடி வச்சிருக்கு. வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காருங்கிறதே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அறிவில் அஞ்ஞானம் மூடி இருக்கின்றது. அடுத்தது ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாக, அசுர குணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது இப்போ அபக்தர்கள் பார்த்துட்டோம். நம்ம பக்தி இல்லாதவர்கள் நாஸ்திகர்கள் எப்படி இருக்காங்க. அடுத்தது ஆஸ்திகர்கள், இறை பக்தி உடையவர்கள் எப்படி இருக்காங்க. 16 சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. மனிதர்களை 2ஆக பிரித்தோம், நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள். இப்போ இந்த ஆஸ்திகர்கள் அந்த பக்தர்களை 4ஆக பிரிக்கிறார். 4 விதமான பக்தர்கள். சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமான மக்கள் என்னை வழிபடுகிறார்கள். ஜனாகா சுக்ருத்தினக, சுக்ருத்தினகன்னா போனதில் பார்த்தோம் துஷ்கிருத்தினகன்னு போட்டிருந்தது, பாவம் செய்தவர்கள். பாவம் செய்கிற மக்களை துஷ்கிருதினகன்னு சொன்னார். இது சுக்ருதினக, புண்ணியம் செய்தவர்கள், பக்தர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், புண்ணியசாலிகள். அவங்க 4 விதமாக இருக்கு, 4 பேர் இருக்காங்க, வெரைட்டி. ஆர்த்தக ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானி, 4 பேர். ஆர்த்தக நம்ம அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசுகு ஞானி, 4 விதமான மக்கள் பக்தர்கள். கோயில் போய் சாமி கும்பிட்றவங்கள இந்த 4 டப்பாவில் நம்ம போய் சாமி கும்பிட்றோம், இந்த 4 டப்பாவில் ஏதோ ஒரு டப்பாவில் தான் உட்காந்துருப்போம். நம்ம
ஆர்த்தகன்னா கஷ்டம் வரும்போது கடவுளை போய் பார்க்குறது. அர்த்தார்த்தினா என்ன வேலை செய்யும் போதுனாலும் கடவுளை நினச்சிக்கிட்டு பண்ணுறது. 3வது ஜிக்ஞாசுனா இறைவனை அறிய விரும்புபவர்கள், ஞானி இறைவனை அறிந்தவர்கள். 4 கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இந்த 4 பேர் மறக்கக்கூடாது. ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இந்த ஆர்த்தக அப்படிங்கிறது அவன் மற்ற நேரமாக நல்லா கண்டபடி ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா போய் அந்த சமயத்தில் மட்டும் கடவுள்கிட்ட போகிறோம். துன்பத்தில் துடிக்கும் போது மட்டும் கடவுள்கிட்ட போகிறது. காரியம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பழையபடி என்ன பண்ணிடுவாங்க, மற்ற கும்பலோடு சேர்ந்துட்டுருக்கு. அப்பப்போ போய் என்ன பண்ணிக்கிறது, பரிச்ச நேரம் மட்டும் போய் சாமி போய் கும்பிட்டுக்கிறது. அது மாதிரி ஒரு ஆர்த்தக, தேவைப்படும் போது மட்டும், கஷ்டம் வரும்போது மட்டும். ஆர்த்தகன்னா கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை கும்பிடுறோம். அடுத்து அர்த்தார்த்தினா இப்போ இது 4 விதமான பக்தர்கள்னு எடுக்கலாம். நம்மளுடைய பக்தியில் நம்ம எப்படி ஒரு படிநிலைகள்னு எடுக்கலாம். இப்போ நம்மளுமே எல்லாருமே ஆர்த்த பக்தனாக தான் இருப்போம். எடுத்தோடனே கஷ்டம் வரும்போதான் கடவுளை போய் என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளுடைய சரணாகதியை கொடுப்போம். அதுக்கப்புறம் 2-3 பகவான் என்ன பண்ணுவார், நமக்கு நினச்சது நடக்கும், நம்மளும் முயற்சியும் போடுவோம், பகவானுடைய அனுகிரகமும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், என்ன காரியம் பண்ணும்போது பகவானை என்ன பண்ணுவோம், கூப்பிட்டுக்கிடுவோம். என்ன பண்ணிக்கிறோம், பார்ட்னர்ஷிப். இன்னும் அந்த இதில் பிஸ்னஸில் நிறைய பேர் பார்த்தா முதல்ல எடுத்தோன்னே வெங்கடாச்சலபதிக்கு ஒரு ஷேர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. கடவுளுக்கு ஒரு ஷேர், ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர். நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, நான் உனக்கு இதை பண்ணி கொடுத்துட்றேன். பிஸ்னஸ். கடவுளை என்ன பண்ணிடுறோம், நம்ம பொருளுக்காக கடவுள், நம்மளுடைய தேவைக்காக கடவுள் அப்படின்னு. அது 2வது ஸ்டெப். அப்போ அர்த்தம்னா பொருள், அர்த்தினா வேண்டுபவர்கள். பொருள்னா சுகம், சந்தோஷம், ஏதோ ஒன்று. அவங்களுக்கு வந்து எப்போவுமே பக்தியோடு இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ஆட்டிடியூட் இருக்கும். நான் இதை பண்ணிடுறேன், எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, இதை பண்ணி கொடுத்துரு. நம்மளும் இப்படி தான் வருவோம், எல்லாருமே இப்படி தான் நமக்கு வந்திருப்போம். நம்ம கடவுள் கோயில் போகும்போது க்யூவில் நின்று போகிறோம். நம்ம இந்த டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறோம். கடவுள் நம்மளை எந்த டிக்கெட், இந்த 4ல் எதுக்குள்ளே போடலான்னு அவர் தனி டப்பா வச்சுருப்பார். இது என்ன கேட்க வந்திருக்கு நம்மக்கிட்ட, இது கஷ்டத்து நேரம் மட்டும் வர்ற ஆசாமியா, இல்லாட்டி நம்மளை ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பேசுகிற ஆசாமியா, இல்லாட்டி எனக்கு இறைவனை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு வர்ற ஆசாமியா, இல்லாட்டி இது இறைவனை புரிஞ்சுக்கிட்ட ஆசாமியா அப்படின்னு 4 இருக்குது. ஆர்த்தக, அர்த்தார்த்தினா நமக்கு ஒரு சகாமமாக, நமக்கு ஒரு இச்சை வருது, நமக்கு ஒரு தேவைப்படுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், அதை எப்போவுமே பகவானை சார்ந்து, ஆனால் லௌகிகத்துக்காக, விஷய சுகத்துக்காக. எனக்கு இன்னும் மோர் விஷய சுகம், தப்பு கிடையாது, எதையுமே நம்ம தப்பாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்படி தான் நம்ம வர்றோம். நமக்கு அந்த நாஸ்திகன் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட இவன் ரொம்ப மேலானவன், துஷ்கிருதினக மூடக பார்த்தோம் இல்லையா, அவனை விட இது இந்த 4மே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே தான் கொண்டுட்டு போகும். குழந்தைகள் முதல்ல எல்லாருமே பரீட்சைக்கு பயந்து தான் கோயில் போயிருப்போம் சின்ன வயசில். இப்போ ஒருத்தர் கேட்டார் குருபரானந்த சுவாமிகிட்ட, இது பயமுறுத்தி பக்தி பண்ண வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். பக்தியை வளர்க்குறதுக்கு இதை விட வேறு சாதனமே கிடையாதுன்னாரு. சின்னதுலேருந்து நமக்கு கோயில் போய் அப்படி தான் பழகியிருப்போம் நம்ம. இப்போ ஆர்த்தக, அர்த்தார்த்தி, அடுத்து ஜிக்ஞாசு அப்படிங்கிறவன் எல்லாம் புரியுது, ஆனாலும் ஏன் எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்ட பேர் பேசிக்கிட்டே இருக்கேனே, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை டக்குன்னு நிற்கிது. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம், அடுத்த பிரச்சனை வருது. இப்போ இறைவன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேள்வி எல்லாம் அவனுக்கு வருது. ஜிக்ஞாசு, அறிய விரும்புபவன். ஞாத்தும் இச்சுகு, ஞாத்துகுனா அறிவதற்கு ஆசைப்படுபவன், அவன் ஜிக்ஞாசு. அடுத்தது ஞானி. ஜிக்ஞாசு என்ன பண்ணுறான், அவன்
இறைவன் கிட்ட போய் முதல்ல என்ன பண்ணுறான்? முதல்ல இந்த பொருளுக்காக தான் போகிறான். பொருளுக்காக போய் என்ன பண்ணுறான்? ஈஸ்வரன் கிட்ட போக தொடங்குறான். முதல்ல பொருள் தான் அவனுக்கு முக்கியம். பொருளுக்காக இறைவன் கிட்ட போகிறான். அப்புறம் இறைவன் கிட்ட போனதுக்கப்புறம் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பொருளுக்காக போனவன் இறைவன்கிட்ட போனவனுக்கு ஒரு குரு கிடைக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இதெல்லாம் இயற்கையில் தானாக நடக்கும். எப்படி ஒரு பூ விரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி வண்டு தேனிலாம் தானே வருமோ, அது போல் நம்மளுடைய மனம் விரிய தொடங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரு? குரு கொடுக்குறாரு. குரு என்ன கொடுக்குறாரு? சாஸ்திரத்தை கொடுக்குறாரு. சாஸ்திரம் என்ன கொடுக்குது? ஞானத்தை கொடுக்குது. இறைவனை பற்றிய அந்த ஞானத்தை கொடுக்குது. அந்த ஞானம் என்ன கொடுக்குது அப்படின்னா பூர்ணமான மன நிறைவை கொடுக்கின்றது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு இடையில் ஒரு நிறைவான ஒரு மனநிலையை கொடுக்கின்றது. ஏன்னா மாறுகின்ற பொருள்களில் அந்த சார்ந்து இருக்கும் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடும். அப்போ என்ன, அது மாறாத அந்த ஆத்ம தத்துவத்திலேயே அவனால் என்ன பண்ண முடியுது? நிஷ்டையாக இருக்க முடியும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுது? நமக்கு 4 விதமான மக்கள் இருக்காங்க. 4 பேர் நமக்குள்ளே தான் இருக்காங்க. வெளியே பார்க்குறோம். முதல்ல 4 விதமாக பார்க்குறோம். இப்போ நம்மக்கிட்டேயே நம்ம முதல்ல ஆர்த்த பக்தனாக தான் இருப்போம். அடுத்து அர்த்தார்த்தியாக இருந்திருப்போம். அர்த்தார்த்தியாக இருக்கும்போது முதல்ல நம்ம பொருள்கள் மட்டும் கேட்டிருந்திருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பக்தி வேணும்னு கேட்போம். அப்புறம் ஞானம் வேணும்னு கேட்போம். முதல்ல இப்போ பிள்ளை குட்டிக்காக கேட்போம். அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பக்தியே நல்லா இருக்கே அப்படின்னு கேட்போம். எனக்கு நல்லா பாராயணம் பண்ணணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கேட்க தொடங்கும். அப்புறம் குரு பிராப்தி வருகின்ற ஜிக்ஞாசு, இறைவனை பற்றி அறிய வேண்டும். யார் இறைவன்னு சொல்கிறாங்களே, மோட்சம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புண்ணியம் சேர சேர அவனுக்கு இதில் தெரிகின்ற அறிகின்ற ஒரு ஆர்வம் உண்டாகின்றது. அதுக்கப்புறம் என்னாவது? 4வது இருக்கிறது அந்த ஞானி பக்தன். ஞானி பக்தன் அவர்கள் மோட்சத்தை அடைந்தவர்கள். நமக்கு முதல்ல எப்படி பக்தி தொடங்குது அப்படின்னா கஷ்டத்தில் தான் தொடங்குது. கஷ்டம் வரும்போது தான் முதல்ல என்ன பண்ணுறோம்? இறைவனை பிடிக்கிறோம். அதனால தான் குந்தி குந்தி என்ன சொல்கிறா? எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடு. எப்படி தான் இருக்கணும், எனக்கு நான் ஒன்றவே நினச்சிக்கிட்டே இருக்கணும், சும்மா நான் நினைக்க மாட்டேன், கஷ்டத்தை கொடு, அப்போ நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தைரியம் என்ன அப்போ எனக்கு பக்தி வேணும். கஷ்டமெல்லாம் இருக்கட்டும், எப்படியோ என்ன நீ நினைக்க வை. இப்போ எல்லாருமே அப்போ நம்ம கேட்குறோம். ஒரு பரமஹம்ச யோகானந்தர் ரமணர்கிட்ட கேட்டாரா, ஏன் பகவான் கஷ்டம் கொடுக்குறாரு மனிதர்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, கஷ்டம் இல்லைன்னா மோட்சமே கிடையாது, உனக்கு அந்த அருமையே தெரியாது. சஃபரிங் இஸ் வே டு காட் அப்படிங்கிறார். இறைவனை அடைவதற்குரிய மார்க்கம் என்னது? துன்பந்தான். இப்போ இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், இப்போ நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம் இந்த பாதைக்குள்ளே. கஷ்டமே இல்லாமையாக வந்துருச்சு? இல்லையே, கஷ்டம்தான் நம்மளை புடம் போட்டிருக்கு. அப்போ எல்லாருமே ஆர்த்த பக்தனாக தான் நம்ம இருக்கோம். நம்ம அதனால் இப்போ நமக்கு வேதாந்தம்லாம் படிக்க வந்துட்டோம் அப்படிங்கிறனால கோயில் போகிறவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளும் அப்படி இருந்து தான் வந்தோம். ஏன்னா இப்போவுமே நம்ம பார்ப்போம், சில பேர் அந்த தேவாரத்தில் இருக்கிறவங்க அதில் இருப்பாங்கன்னு பார்த்தோம், அந்த வைஷ்ணவர்கள் இருக்கவங்க அதில் தீவிரமாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். எல்லாம் ப்ராசஸ். இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றொன்னா நமக்கு வர முடியும். ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். இப்போ 4 விதமாக மக்களை பிரிச்சுட்டேன். இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும். 4 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் யார் பெஸ்ட்? நம்ம நம்பர் வந்துட்டாலே என்னாகும் நமக்கு? யார் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததில் பதில் சொல்கிறார். தேஷாம் ஞானி நித்திய யுக்தஹ ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியஹ தேஷாம் ஞானி நித்திய யுக்தஹ
ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம ப்ரியஹ தேஷாம் ஞானி நித்தியயுக்தக. இந்த 4 பேரில் உத்தமமானவன் யார் அப்படின்னா, தேஷாம் இவர்களில் யார் ஒருவன் அந்த இறைவனுடைய தத்துவத்தை நன்றாக தன் சொரூபமாக உணர்ந்திருக்கின்றானோ அவன் தான் என்னது நித்தியயுக்தக. நித்தியயுக்தகன்னா நித்தியமான அந்த பரம்பொருளை புரிந்து கொண்டவன். ஏக பக்திர் விசிஷ்யத்தே, அந்த ஒன்றாக இருக்கின்ற மெய்ப்பொருள், அந்த மாறாத மெய்ப்பொருள், மாறுகின்ற பொருள்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதனுடைய சுபாவத்தை புரிந்து கொண்டு அந்த மாறாத மெய்ப்பொருளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினவன் அந்த ஞானி. அவன்தான் உத்தமமானவன், அவன்தான் எனக்கு பிரியமானவன். பிரியோகி ஞானினோத்யர்த்தக அகம் சச்ச மம பிரியக. அந்த ஞானி எனக்கு பிரியமானவன் அப்படிங்க. ஏன்னா அவன் என்கிட்ட எதுவுமே கொண்டாடி எதுவுமே கேட்க மாட்டேன். நம்மளே இருக்கும் 4 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா எந்த பிள்ளை நமக்கு ரொம்ப பிடிக்கும்? தொந்தரவே கொடுக்காத பிள்ளை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை கொடுத்துரு அதை கொடுத்துருன்னு போய் சாமிகிட்ட போய் என்ன பண்ணுவோம், அப்படிங்கி எடுப்போம். இதை மட்டும் பண்ணி கொடுத்துரு, இதை மட்டும் பண்ணி கொடுத்துரு. ஞானி என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாத்தையுமே பூர்ண நிறைவோடு இருக்கார். அதனால் என்ன பண்ணுறதில்ல, அவர் எதையுமே யார்கிட்டையுமே எப்போவுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. அவர் ஸ்வயம் ஆனந்தக, பிறருக்கும் ஆனந்தத்தை வழங்குவோராக இருக்கின்றார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஞானியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஞானிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஐ லவ் யூ, யூ லவ் மீ. அப்போ ஏன்னா அவனுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்குது. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், கடவுள் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்துக்காக கடவுளை வச்சுருக்கோம். இப்போ ஞானிக்கு அந்த கடவுள் தான் லட்சியமே. நமக்கு லட்சியம் வேறு ஒரு பொருளோ ஏதோ ஒன்று நடக்கணும், நமக்கு ஒரு காரியம் அதான் லட்சியம். அதுக்கு புரோக்கர், அதுக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி என்ன வச்சுருக்கோம், முதல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கடவுளை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அது ஞானி என்ன பண்ணிடுறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், பிரஜாதி எதா காமான், அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணிடுறான், தன்னிலேயே நிறைவாக எப்படி இருக்குது, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, நல்ல தியானம்லாம் பண்ணிட்டான். இந்த தியான யோகத்தில் பண்ண இதெல்லாம் ஷனை ரூபரமே புத்தியா திருதி கிரகித்தையா ஆத்மசம்ஸ்தம் அனகிருத்வா ந கிஞ்சிதப்பி சிந்தையே, தானே அந்த நிறைவான மெய்ப்பொருள்ங்கிறத நல்லா புரிஞ்சதுனால அவனுக்கு பகவான்கிட்ட மட்டும்தான் பிரியம் இருக்குது. அவனுக்கு வேறு யார்கிட்ட என்ன இல்லை, வேறு எந்த பொருள் மேலேயும் எந்த மனிதர்கள் மேலேயும் பற்று இல்லை. பற்றுனா என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு தான் பற்று. பற்றுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பற்று எதிர்பார்ப்பு. பிள்ளையை வளர்த்தோம் அப்படின்னா நம்மளை கடைசி காலத்தில் வச்சு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம அதெல்லாமே எதிர்பார்ப்பு. அன்பில் என்ன கிடையாது, நமக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. இப்போ பகவான்கிட்ட அந்த ஞானி எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அப்புறம் எதுக்காக அவர் பக்தி பண்ணுறாரு அந்த ஞானி, நன்றி உணர்வின் காரணமாக. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப சில பேர் நினைக்கலாம், இந்த ஞானத்துக்கு வந்துட்டாங்க, ஞான யோகத்துக்கு வந்துட்டால் அவங்களுக்கெல்லாம் பக்தியே இருக்காது, அவங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, கீதை கிளாஸுக்கு வந்துட்டால் நமக்கு பகவானெல்லாம் நமக்கு தத்துவமசி நம்ம படிச்சுட்டோம், நமக்கு அதனால் இறைவனெல்லாம் நமக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை. அப்படி கிடையாது. ஞானிக்கு தான் உண்மையான பக்தி இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காமல் பகவானுக்கு நன்றி உணர்வோடு இருக்கின்றார். தான் சொல்கிறாரு, பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியக. பரமாத்மா சாமி சொல்கிறாரு, வேதாந்தத்தை இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டடி வேதாந்தத்தை சும்மா படித்தா இறைவன் மேலே பக்தி வராதான். when you understand வேதாந்தம் நல்லா உனக்கு ஆழமாக உள்ளே போச்சுன்னா தான் அந்த இறைவன் மேலே உண்மையான பக்தியே வரும். ஏன்னா நமக்கு அத்வைதிகளை பற்றி மற்றவங்க சொல்கிறது மாயாவாதிகள், அவங்களுக்கு பக்தியே கிடையாது, அவங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க, அவங்களே கடவுள்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. கீதையவே நிறையா பேர் இஸ்கானில் இந்த மாதிரி நிறையா படிக்கிறவங்க, விசிஷ்டாத்வைதமாக படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஞானிக்கு தான் அதிகமான பக்தி இருக்கும்.
அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஞானி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை சாண்டிங் பண்ணிடுவோம். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயயாபஹிருத ஞானாஹ ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாஹ சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப தேஷாம் ஞானீ நித்யயுக்தः ஏகபக்திர்விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம ப்ரியः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.